வணக்கம். வணக்கம். நீங்கள் வணக்கம் நல்லா வைக்கிறேன். அவை குரூப்பில் நீக்கிறேன். மன்மத வணக்கம். இப்போ இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் ஆதாரங்களை கையில் வச்சுக்கிட்டு வணக்கத்தை இப்படி வச்சுக்கிட்டு பேசினா தான் நாங்கள் வந்து அது உள்ளே வந்து சொல்லுவோம். இல்லைன்னா அவை குரூப்லேருந்து நீக்கிறோம். உங்களையே தூக்கிடுவோம். அவை குரூப்லேருந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். வேற நீங்கள் தான் சொல்லணும். மீண்டும் சட்டமன்றம் புள்ளி மன்றமாக மாறிவிட்டது எதிர்கட்சி தலைவரின் வருகையை முன்னிட்டு. அது எனக்கு என்னமோ எப்படி பார்க்க தோணுதுன்னா, இப்போ திடீர்னு ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. சபாநாயகராக இவர் தனபால் இருந்தப்போ ஒரு அமளி ஏற்பட்டோம். அப்போ திமுக வந்து இந்த பேப்பர்லாம் கிழிச்சு நாடு பாற்று கொண்டு இருக்குன்றதுன்னு சபாநாயகர் கத்திட்டு இருப்பாரு. அவங்க அந்த அமளியில் ஈடுபடுவாங்க. அதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா அடிதடிலாம் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் போனா இன்னும் மோசமா இருக்கும். மைக்கால அடிச்ச வரலாறுலாம் உண்டு. பல படங்கள்ல அதை காமெடியாவே அதை மறுபடியும் நம்ம வந்து பண்ண வச்சு திமுகவை இல்லாத மாதிரி ஆக்கிடணும், எதிர்கட்சிகளே இல்லாம ஆக்கிடணும் அப்படின்னு தாவேகா விரும்புதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க பேசின இந்த ஆதவர்ஷனாவோட பாயிண்டோ இல்ல நிர்மலோட பாயிண்டோ அவரோட அமைச்சர்களோட பாயிண்ட் எல்லாமே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, புல்லிங் ட்ரிகர் பண்றது எந்த அவசியமும் கிடையாது. அவர் நல்லா 3 கட்சியில உட்காந்து இடத்த தேய்ச்சிட்டு வந்தவர் தான் நிர்மல்குமார். அமைப்பு 3 கட்சி, RSS ஒண்ணு, பாஜக ஒண்ணு, அதுக்கப்புறம் அதிமுக, இப்ப தாவேகா. அதனால உட்கார்ந்துகிட்டு இவர் வந்து அவை குறிப்புல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்ற அளவு கூட நாகரிகமற்றவராக அவர் இருக்க மாட்டாரு. ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு நீ சொல்ற மாதிரி இன்டென்ஷனலா சீண்டி பாக்கலாங்கிறது ஒண்ணு, இல்லன்னா அறிவில்லாத அடி முட்டா என்ன செஞ்சிருவாங்க அப்படிங்கிற அப்படியான நபரை மாண்புமிகு அமைச்சர் இருக்க மாட்டாரு. என்ன செஞ்சிருவாங்க, அவை குரூப்ல நீக்குவாங்க. லூசு, சாரி தெரியாம சொல்லிட்டேன், அவை குரூப்ல நீக்கிறேன், அவ்வளவுதானே தண்டனை. அதை மீறி நம்மள என்ன செஞ்சிட போறாங்க. நம்ம இதை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு ரூட் மாஃபியா மூலியமா நாம அமைதியானதுக்கு அப்புறமா அவங்க பேசுறத வந்து ரீல்ஸா கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் நாம ஃபோர்ஸா பேசுறத மட்டும் ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாருக்குமே அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு 30 செகண்ட் வீடியோ தேவைப்படுது. அதுக்காகவே இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து ஒரு பாயிண்ட் பேசினாலும் அப்படி பஞ்ச் டைலாக்கா பேசிட்டு ஏமாத்திட்டு ஒரு ரீல்ஸுக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நான் சமீப காலங்களில் பண்ண ரீல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இங்கே ஆளுங்கட்சி ஏதாவது ஒன்று கேட்பாங்க, அதுக்கு எதிர்கட்சி வேலிடாவே பாயிண்ட் சொல்றோம். ஆனா கேட்ட கேள்வி மட்டுமே கூப்பிட்டு நறுக்குன்னு கொட்டி விட்டுருவாங்க. ஆனா கேட்ட கேள்வி மட்டுமே பரபரவை அப்படின்னு ஒரு ரீல்ஸை போட்டுக்கிட்டு என்னமோ பதிலே இல்லாத மாதிரியே சித்தரிக்கக்கூடிய ஒரு வீடியோக்கள் நிறைய தொடர்ந்து இது வந்து ஆரம்ப நாட்கள்ல இருந்தே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து இதுதான் நடக்குது. இதனாலதான் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது ஏவா வேலு அவர்கள் வந்து எந்திரிச்சு சொன்னாங்க, நீங்க லைவ் போடுறதெல்லாம் சந்தோஷம், அவர் டெக்ஸ்ட் வந்து தெளிவா இருக்கு, நீங்க லைவ் போடுறதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை, சந்தோஷம் தான், நாங்களும் லைவ் பண்ணோம், அதனால நீங்க பண்றதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா நீங்க அவை குறிப்புல இருந்து சில நீக்கிறேன்னு சொல்றீங்க, அதெல்லாமே லைவ்ல அப்படியே போகுது. ஏன் அவை குறிப்புல இருந்து நீக்கிறோம்னு சொன்னா அதுக்கு தகவல் கிடையாது, அது அன்பார்லிமெண்ட்ரி, அது சபையில பேசுவதற்கான தகுதியான விஷயம் கிடையாது, சில லூஸ் டாக்குகள் இருக்கு, இதெல்லாம் பொதுவெளிக்கு போகக்கூடாதுன்னா அவை குறிப்புல இருந்து நீக்கிறான். ஆனா இதெல்லாமே லைவ்ல பாஸ் ஆயிருது, அப்ப அதுல என்னங்க பிரயோஜனம், அதனால அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா பாருங்கன்னு ஏவாவில் கேட்டார். இதே நீ சொன்ன விஷயத்த வச்சுதான் அவர் கேட்டார். இதே விஷயத்தை தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரும் தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. நீங்க லைவ் போடுவதை நாங்கள் ஆதரிக்கிறோம், நீங்க லைவ் போடுறதை நாங்கள் வரவேற்கிறோம், ஆனா நீங்க அவை குரூப்ல இருந்து நீக்கணும் அப்படியே கட்டு வீடியோவா எப்படி மாறுது, இதுக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்கா, அப்ப நீங்க அவை குரூப்ல இருந்து நீக்கிறதுக்கு அர்த்தம் இல்லையே. அதாவது ரொம்ப தெளிவா திமுக பிளே பண்ணுது. நான் உங்களை 1 to 1 நாங்க அடிக்கலடா, உங்களை எங்க வச்சு அடிக்கிறோம்னா சபாநாயகரை வச்சு அடிக்கிறோம்னு எதிர்கட்சி ரொம்ப தெளிவா பிளான் பண்ணுது. இன்னைக்கு எல்லாம் வந்தா இங்க அவங்க ட்ரிகர் பண்ண விடுறாங்க, ட்ரிகர் பண்ண விட்டு இவங்க எந்திரிச்சு கேட்டீங்களா என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம் இருங்க, இந்த சபாநாயகர் அவை குரூப்ல நீக்கிறேன், என்ன பண்ண பாருங்க, இல்ல நீங்க உட்காருங்க, கடந்து வரீங்க. இத செங்கோட்டையனே நேத்த சொன்னாப்புல, மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இனிமே மானிய கோரிக்கை விவாதத்துக்கு எதிர்கட்சி என்ன கேட்கிறாங்களோ அதுக்குரிய பதில வந்து மாண்புமிகு அமைச்சர்கள் வச்சிருக்காங்களா அப்படிங்கறத நீங்க உறுதிப்படுத்தி மைக்கு கொடுங்க, கண்டதையும் பேசி வச்சிடறாங்க அப்படின்னு சொல்றது வேற யாரும் இல்ல, அவை முன்னவர் உங்க கட்சியினுடைய மூத்த ஓல்டு ஸ்டூடெண்ட் செங்கோட்டையன் செங்ஸ் ப்ரோ தான் சொல்லியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இதுல முக்கியமான மேட்ரு இது. இப்ப நீ பேசணும்ல, அது முக்கியமான மேட்ரு. நீ பேசலாம், நான் எடுக்கலான்னு இருந்தேன். இது என்னன்னு சொல்றாங்கன்னா, சில ஆதவ் பேரோல் ஐடியா அடியாட்கள், இணைய கூலிகள், சில பேர் வந்து விசிகாவினுடைய பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு
அவங்க எல்லாம் விசிகாரன் கிடையாது. ஆனா விசிகாவோட பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு எலிசம்மனோட படத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கட்சிக்காரன் மாதிரியே பாவிச்சுக்கிட்டு ஆனா வந்து ஆதவ்ட்ட காசு வாங்கிட்டு உதயநிதி பாத்தீங்களா லைவுக்காக பயப்படுறாரு கிக்கி பிக்கி அப்படி எழுதுறது, ஏவாவில் லைவுக்காக பயப்படுறாரு கிக்கி பிக்கி. தமிழ் படிக்க தான் கஷ்டமா இருக்குதுன்னா வீடியோ பாக்குறது கூட என்ன கஷ்டம் தெரியல. இப்படி நிறைய லைன்கள் போயிட்டு இருக்குது. அதனால கவனமா இருக்கணும். அது ஒண்ணு இருக்குது. அதே ஒருத்தன் 2 நாள் முன்னாடி ஒருத்தனுக்கு விளக்க வீடியோ ஒண்ணு போட்டேன். திண்டுக்கல் பேர் ஏதோ ஒரு டுபா வேறெல்லாம் சொல்லி பிரபலப்படுத்த கூடாது. பேர் ஏதோ ஒரு டுபா திண்டுக்கல் பட்டிமன்ற பேச்சாளர் அவரு. ஆமா, அந்த கிழிச்ச வெண்ண வந்து என்னன்னா துரைராஜ் ஏதோ ஒரு ராஜ். இந்த நாய் வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதிமுகவுல கூடாரத்துல இடத்த அடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதிமுக கூடாரமே நாசமா போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பாஜகவா அதுக்கு தலைவன் யாருன்னா ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். சும்மா அந்த மாதிரி வந்து பிஹைண்ட் வச்சு அங்கன்னு ஒரு இதுல வைரல் ஆயிட்டாப்ல. அந்த நீயான ஷோக்கு போயிட்டு ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே கெஞ்சி கேட்கறேண்ணே அண்ணே 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 அப்படின்னு போய் அப்ப கீழே வந்து ஒரு 4-5 சேனல்ல வந்து ஒரு இன்டர்வியூ எல்லாம் பேமெண்ட் வந்தோடனே நல்லா இருக்கே அப்படின்னு வாய்க்கு கீழே போட்டு மெசேஜை போட்டு உள்ள போயிருக்காப்ல. அப்புறம் வாய்க்கு கீழே வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டோன்னே அப்ப இந்த இளம் பேச்சாளர்கள்லாம் திமுக எடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப அதெல்லாம் பார்த்தோன்னே இவன் அதிமுகவுக்கு வந்து இப்ப நாங்க பாடுறா அப்படின்னு 2 பேர் ரெக்ரூட் பண்ணாங்க. இவன் ஒரு பேச்சாளர், இவன மாதிரி இன்னொரு பட்டிமன்ற பேச்சாளர். அதிமுக பேனர் நான் தான் அதை ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணேன். நான் தான் அதை ரிவீல் பண்ணேன். ஏய் சவுக்கு சார், உங்க எதிரில் உட்காந்துருக்காங்களே அவங்க 2 பேர் பொதுமக்களில் வர மாட்டாங்க, அதிமுகவில் வருவாங்கன்னு போட்டு பேனரோட போட்டுட்டேன். அதிமுக மாணவரணி கொள்கை பரப்பு அதுல இருந்தானா திடீர்னு என்ன செஞ்சான் அவன் பார்த்தா, திடீர்னு கொஞ்ச நாள் பார்த்தா அண்ணாமலைக்கு ஃபேவரா ஏதோ வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தான். யாரா நீ அப்படின்னு இருந்துச்சு. போர்டு நீ போர்டு இதை விட உனக்கு ஆச்சரியமான ஷாக்கிங் வீடியோ சொல்றேன் பாரு. அந்த டுபாகூர் திருமாவளவன் உட்கார்ந்து இருக்க மாதிரியே அவர் பக்கத்துல இப்படி கை கட்டி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு என் தலைவன் போட்டிருந்தான். எனக்கு சரி ஓகே நீ யாரா நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதே வேகத்தோட அம்பேத்கர் திரைப்படம் வரக்கூடாது. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு படத்துல மிமிக்ரி பண்றதுக்காக சந்தானமும் உதயநிதி போவாங்க. அந்த மயில்சாமி மிமிக்ரி பண்ணுவாரு. பண்ணிட்டு வெளியே வந்துருவாரு. தம்பி ரொம்ப அட்வான்ஸா இருக்கு, தம்பி ரொம்ப அட்வான்ஸ் வேணையா, அதுக்குதான் அவன் இவ்வளவு நேரம் கையை சுரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அப்படியானு இவரு காசு கொடுப்பாரு. அந்த மாதிரி இவன் அண்ணாமலைட்டு அண்ணன் ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்கண்ணே, எடப்பாட்ட போய் அண்ணா அட்வான்ஸா இருக்கீங்களே, அப்புறம் இப்போ விஜய்ட்டு வந்துட்டு அண்ணா ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்கன்னு. என்ன அவனுக்கு வேற வேலை இல்லையடா. அவன் ஆள் எப்படின்னா அவனை வந்து ஒரு குட்டி சவுக்காவே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கான். பேசும்போது ஒரு ஃபோர்ஸா பேசுவான், பேசுறது பூரா பேக் நியூஸ் ஈஸியா மாட்டிக்கிறான். மண்டை மேல கொண்டே இவன மாதிரி இன்னொருத்தர் இருக்காயா, இப்ப கூட ஊர்ல போயிட்டு ஒரு பைல்வான்ட்ட அடி வாங்கிட்டு இதெல்லாம் பண்றான். ஆமா, இவன் வக்கீலு நெல்சன். அந்த டுபாகூர் அதுக்கு மேல இவரை 4 கோடி ஓவாக்காக திமுக பேசிச்சா. இந்த டுபாகூரை இவரு வேணான்ட்டாராம். நீயே ரூட் மாஃபியாக்குள்ளதான் வர கேள்விப்பட்டேன். அவ்வளவு அமௌண்ட் எல்லாம் பேச மாட்டாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? என்னென்னமோ உருட்டான், என்னென்னமோ செய்யறான், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இவன் நீ பேசுறதெல்லாம் ஃபேக்குடா பொய்யிடான்னு நான் வீடியோ போட்டா நமக்கு மறுப்பு வீடியோ கூட போட மாட்டான். பயந்தாங்கொழி ஓடி போயிருவான் எங்கேயாவது. அவன் பேட்டர்ன் தெரியுமா? அவன் வந்து ஒரு RSS பேட்டர்ன்ல தான் செயல்படுவான். நீ RSS காரன் போயிட்டு அவன் ஆதாரம் கேட்டு நீ வீடியோ போட்டேன்னு இதாண்டா நீ சொன்ன மேட்டர் ஃபேக்குடா, இதா இருக்குடா, எங்க நீ பேச ஆதாரம் கூட கேட்டுன்னு அவன் சப்ஜெக்ட் பேசவே மாட்டான். அவன் அடுத்த சப்ஜெக்ட் போய் பேசுவான். அதே தான் ஒண்ணும் பண்ணுவான். நம்ம நடுவீரல் சங்கிக்கு ஒரு வீடியோ போட்டான் புஷ்பராஜுக்கு. புஷ்பராஜ் வந்து நடுவிரல்லாம் என்னடா உன் கையில தானடா இருக்கு, இந்த விரல் நடு கையில தானே இருக்கு, வேற எதுலயாவது இருக்காடான்னு கேட்டுட்டான். இதுல தானடா இருக்கு, வேற எதுலயும் இல்லல்ல, இதுல தானே இருக்கு, வேற எதுலயும் இல்லல்ல, அசிங்கமா தான் சொல்லிடுவேன். அவருக்கு உண்டான முடியலையே அவர் திரும்ப கேட்டு விட்டாரு. ஏன்னா அப்படிதான் பேசணும் போல இருக்கு. நானும் அட்வொகேட்டு, நானும் வக்கீலுன்னு கார் சீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு கார் நீங்க பாத்தீங்கன்னா மக்களே இன்னைக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா எதையாவது ஒன்று ஒளரி துள்ள அவன் டிபி ஒன்று வச்சிருப்பான், மைக்கு இப்படிக்கும் இப்படி பார்த்து பேசிட்டு இருப்பான். அவன் பேசுறதுலாம் எப்படி தெரியுமா? இந்த பழைய புளிச்ச திமுக ஃபேக் நியூஸ், சர்க்காரியா கமிஷன் வந்து சர்க்கரையை இரும்பு தின்று விட்டு சாகை கரையான், இதுல எல்லாம் வக்கீலு வேற போட்டான். அதாவது அண்ணா வந்து சொன்னாரு மனோரமா வந்து படிதாண்டா இதுவும் இல்ல, நானும் வந்து இதுவும் இல்லைன்னு அண்ணா சொன்னாரு. நானும் அண்ணாவோட குறிப்பெல்லாம் தேடி பாக்குறேன், இதெல்லாம் இருக்கும், என்ன பேசியிருக்காரு ஒன்னத்துலயும் கிடைக்கல. தேடி பார்த்தா ஒரு 3 தலைவர்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த உரையுமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல அண்ணாவோட உரையும் ஒண்ணு. அண்ணாவோட உரையில அப்படி எதுவுமே கிடையாது, எதையாவது உளறி சொல்றானு. சரி, அந்த மேஞ்சர்ல தான் இன்னைக்கு பல அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இருக்காங்க. இல்ல அந்த மாதிரிதான் வாட்ஸ்அப்ல வருது, இல்லன்னா ஃபேஸ்புக்ல ஏதாவது அந்த ரீல் போல சட்டமன்றத்தில் டிபி எதையாவது வச்சுக்கிட்டு ஏதாவது ஃபேக் நியூஸ் எழுது வருது.
இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து இதெல்லாம் உண்மைன்னு சொல்ல பேசக்கூடியது. அதான் நிர்மல்குமார் வந்து ஃபர்ஸ்ட் கரூர் கம்பெனின்னு ஆரம்பிச்சாரு. முதல்ல அதுவே கேவலமான ஒரு வேலை. நீங்க எந்த கட்சியில இருந்து எந்த அமைப்புல இருந்து உன் பின்புலத்தை நோண்டுனாலே அசிங்கம். ரொம்ப 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 சிம்பிளா ஆரம்பாக்கம் பக்கத்துல வாரம் ஒரு ஸ்கூலுக்குள்ள 10 மணிக்கு மேல ஒரு காரு போகுதான், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வருதான். இப்படி எல்லாம் போறா போக்குல சொல்லாதீங்க. ஆதாரம் தான் பேசுங்க. நான் இப்ப ஏதாவது சொன்னா ஆதாரம் தான். ஆரம்பாக்கம் பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல டெய்லி பல கார் போகுது. அதுல எந்த கார் வெள்ளை கார்? அது ஒரு கார் கொடி கட்டியிருக்கா. இப்ப ரீசெண்டா ஒரு அரசு எம்பளம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் போடல, இது பிரைவேட் கார்ல போறாங்க. அப்ப அதான் அவைகள் அதெல்லாம் புரியுமியா? நீ கட்டி அந்த மாதிரி நம்ம அப்படி ரிஸ்க் வச்சுக்கிட்டு விஜயோட பின்புலத்தை எடுக்க முடியுமா? பின்புலத்தை எடுத்தா எத்தனை பாட்டோட மோசமான பாடல்களோட வரி எடுத்து பேசிடுவோமா? சரி, சொல்றீங்கல்ல, எடுத்துருவோமா? லாட்டரி வித்து 20 ரூபாய்க்கு 40 ரூபா, 40 ரூபாய்க்கு 50 ரூபா, 50 ரூபா அடிச்சா 5 லட்சம் 5 லட்சம் லாட்டரி வித்து இருக்காங்களே, அதை எடுத்து பேசுவோம். உங்க மச்சார் சில டீடைலா சொல்றாரு. ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஏதோ பெண்களை கரெக்ட் பண்ணுவதற்காக எங்கூட்டு பணத்தை எடுத்து ரோல்ஸ் ராய்ஸ் காரா வாங்கி கொடுப்பார் அப்படின்னு உங்க மச்சார் சொல்லியிருக்காரு. உங்க பின்புலத்தை எடுப்போமா? அது நல்லா இருக்காது. அதனால அவைக்கு என்ன தேவையோ அதை தான் எடுக்கணும். இல்ல, அவரு நான் என்ன சொல்றேன், அவைக்குள்ள அவரு டேட்டாவோட மானிய கோரிக்கையில ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காரு. நீ பதிலுக்கு டேட்டாவோட பேசு. அவர் இன்ன விஷயத்த தான் சப்ஜெக்டை தான் அவர் பேச போறாருங்கிறது உங்களுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கும். உங்க அதிகாரிகள்ல செயலாளர்கள்ட்ட நீங்க பதில் வாங்குறதுக்கான போதிய நேரம் உங்களுக்கு இருக்கு. அப்ப அது இன்னும் அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாம மொத்தத்துல இன்னைக்கு இந்த வீடியோல நாம் யார் பக்கம் நிக்கிறோம் அப்படின்னா கெஸ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. உதயநிதி நீங்க சொல்ல நினைப்பீங்க. இல்ல முன்னாள் அமைச்சர்கள் இல்ல, வேற ஏதாவது கூட்டணி கட்சிகள் இல்ல. நான் இன்னைக்கு நிக்கிறது சபாநாயகர் பக்கம். எஸ், ஐ லவ் சபா. எஸ், ஐ லவ் சபா. எனக்கு தெரிஞ்சு கூடிய ஊர்ல சபா அங்க இருந்து தூக்கிட்டு அந்த பொறுப்புல எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் வருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப நியாயமா நடந்துக்கிறாரு. ஆமா, உண்மையிலேயே நியாயமா நடந்துக்கிறீங்க. நான் கூட ஒரு 2 வீடியோல உங்களை ட்ரோல் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க நடந்துகிட்டது 2 நாளா நடந்துக்கிறது ஐ லைக். உதயநிதி சொன்ன மாதிரி வரலாற்று படைத்து இருக்கு. ஆளும் கட்சியினர் பேசுவதை அதிகமாக நீக்கி இருக்கு. அதுக்கு சிரிக்கிறார். அவர் வந்து நியாயமா, அவருக்கு அரசியல் தலைவரோட அரசியல் பண்ணவர்ல, அதனால அவருக்கு அதெல்லாம் தெரியும். அதான் இன்னைக்கு எந்திரிச்சு கரூர் கட்டாயத்துக்கு உட்பட்ட ஒரு இடத்துல இருக்காரு. அவர் அப்படிதான் நடந்துக்கணும்ன்றதுல நடந்துக்கிறாரு. ஆனாலும் சில இடங்கள்ல மாற்றங்கள் தெரியுதான். பட் இருந்தாலும் இருக்கிற இடம் இருக்கு, இருக்கிற இடம் அப்படி. இருந்தாலும் உங்களுக்கு தாங்க இன்னைக்கு நாங்க வந்து 100க்கு 105 வச்சுக்கோம்.